ஹலோ கைஸ், வெல்கம் டு சேர் ஐடியாஸ். நம்ம இன்னைக்கு எப்படி எக்ஸ்எல் 100ல் இது வந்து எக்ஸ்எல் 100 கிக்கர் மாடலு. இதில் வந்து பேட்ரி கிடையாது. பேட்ரி எப்படி வைக்கலாம்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன பொருள்லாம் தேவைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தந்த பொருள் தான் தேவை. ஃபஸ்ட்டு பேட்ரி வேணும். இதில் வந்து நம்ம 3 amps பேட்ரி எடுத்துருக்கோம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி வெல்டு வச்சுருக்கோம். அடுத்து வந்து வயர் கட்டர் ஒன்று, வயர் ஒன்று, அப்புறம் இது வந்து 6 amps டயோடு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 6 amps போட்டிருக்கோம். 6 amps டயோடு. இது வந்து நம்ம சாதாரணமாக ஸ்பீக்கர் கடை அந்த மாதிரி கடையிலலாம் கிடைக்கும். கேட்டிங்கன்னா அவங்க தருவாங்க. அப்புறம் இது வந்து ஃபியூஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து மெக்கானிக்கல் ஷாப்லலாம் சாதாரணமாக கிடைக்கும். பைக் மெக்கானிக்கு, கார் மெக்கானிக்கெலாம் கேட்டால் தருவாங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வண்டியில் எப்படி மாட்டலாம்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து வண்டிக்கோட ரைட் சைடு வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த போல்ட்டும் 2 போல்ட்டும் நம்ம கழட்டிக்கலாம். டார்ச் கோடு வச்சு எக்ஸ்எல் 100 தான் ஹெவி டியூட்டி. இந்த போல்டு ஃபஸ்ட், இந்த போல்டு ரெண்டுத்தையும் கழட்டிக்கலாம். போல்டு நம்ம கழட்டியாச்சு. இந்த பிளேட்டை லைட்டாக நீங்கள் வெளியே இழுத்தீங்கனாலே வந்துடும். அவ்வளோதான், கழட்டியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதான் வந்து ECU காயில்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து நம்மளுக்கு 2 வயர் வெளியே வரும். ஒன்று வந்து 3 இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த அதுலேருந்து வந்து 2 ப்ளக் வரும். ஒன்று வந்து 3 வயர் இருக்கும், இன்னொன்று 2 வயர் இருக்கும். நம்மளுக்கு 2 வயர் உள்ளது தேவை கிடையாது. 3 வயர் உள்ளது தான் தேவை. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 வயர் உள்ளது தான் தேவை. 2 வயர் உள்ளது நம்மளுக்கு தேவை கிடையாது. 2 தான் வயர் இருக்கும். 3 வயர் உள்ளதில் இந்த பக்கம் பிளாக்கு வந்து நெகட்டிவ்க்கு, நடுவில் உள்ளது வந்து ஏசி லைனுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து நெகட்டிவ்க்கு, எல்லோ கலர் வந்து ஏசி லைனுக்கு. பைக் இக்னிஷன் காயிலுக்கும் ஹெட்லைட்டுக்கும் போகிறது. அப்புறம் கடைசி இருக்கிறதும் ஆரஞ்சு கலரு. அதான் வந்து டிசி லைன் வந்து ஹாரனுக்கு போகிறது. ஹாரனுக்கும் இந்த இண்டிகேட்டருக்கும் போகிறது. அந்த இதை நம்ம வந்து பேட்டரிக்கு சார்ஜ், நம்ம அந்த லைனை தான் எடுத்து பேட்டரிக்கு சார்ஜருக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஆரஞ்சு கலரு. இப்போ எப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃபியூஸ் பாக்ஸ் எடுத்துக்கலாம். கனெக்ஷன் பற்றி பார்த்துக்கலாம். இந்த ஃபியூஸ் பாக்ஸ் தான், இதுதான் ஃபியூஸ் பாக்ஸு. காட்டியிருப்போம். இதையும் டயோடு நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஃபியூஸ் பாக்ஸை திறந்தீங்கன்னா உள்ளே இப்படி தான் இருக்கும், சின்ன ஃபியூஸு. ஃபியூஸ் பாக்ஸில் இப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இதான் வந்து டயோடில் வந்து கிரே கலரில் இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது வந்து நெகட்டிவ் சைடு. கீழே எதுவுமே இல்லாமல் இருக்கிறது வந்து பாசிட்டிவ் சைடு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கிரே கலரில் இருக்கிறது வந்து நெகட்டிவ், கீழே வர்றது வந்து பாசிட்டிவ். நம்ம வந்து இந்த நெகட்டிவ் லைனை வந்து இந்த வயரோடி வந்து நம்ம மாட்டணும். ஏதாவது ஒரு பக்கம் நெகட்டிவ் லைனை நம்ம வந்து ஃபியூஸ் பாக்ஸ் ஓடி மாட்ட போகிறோம், ஏதாவது ஒரு சைடு. இதில் நம்ம நெகட்டிவ் லைன், அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நெகட்டிவ் லைனில் சால்ட்ரிங் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம சால்ட்ரிங் வச்சு எடுத்தாச்சு. நல்லா சால்ட்ரிங் வச்சு எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதில் ஸ்லீவ் போட்டு எடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். வந்து வெளியே வச்சு கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் போட்டு எடுத்துருக்கோம். நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒன் வே ரூட்டுக்காண்டி. நம்ம டயோடு எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோன்னா ஒன் வே ரூட்டுக்காண்டி தான். இப்போ நம்ம வந்து இன்ஜின்லேருந்து எடுக்கிற கரண்ட்டை வந்து பேட்டரிக்குள்ளே மட்டும்தான், மறுபடியும் இன்ஜினுக்குள்ளே வந்து போகக்கூடாது கரண்ட்டு. அப்படின்னா பேட்டரி சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆகிடும். அதுக்காண்டி டயோடு யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த பக்கம் நம்ம சால்ட்ரிங் வச்சு எடுத்துருக்கோம். எடுத்த வயரில் கொஞ்சம் வெட்டி இந்த ஒரு பக்கம் சால்ட்ரிங் வச்சு எடுத்த வயரை வந்து நம்ம ஃபியூஸ் பாக்ஸ் உள்ள ஒரு பக்கத்தோடு கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நம்ம சேர்க்க போகிறோம். இப்படி சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூஸ் பாக்ஸோடு வெட்டி, அப்புறம் டயோடோடையும் வெட்டி ஸ்லீவ் எடுத்து வச்சுருக்கோம். வெட்டிட்டு இது டயோடோட வயரு. இந்த வயரை இதோடி சேர்த்துக்கணும். இந்த வயரை நம்ம இதோடி சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு வயரையும் சேர்த்து ஸ்லீவ் போட்டுட்டு சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் நம்ம ஸ்லீவ் போட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். அப்புறம் ப்ராப்பராக ஸ்லீவ் அடித்து ப்ராப்பராக பண்ணியாச்சு.
இப்போ நம்ம டயோடோட இன்னொரு சைடு இருக்கும், இன்னொரு ஒயர் சால்டரிங் வச்சு எடுத்துக்கலாம். அதுலேயும் நம்ம இன்னொரு ஒயர் சால்டரிங் வச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம சால்டரிங் வச்சாச்சு, எல்லாம் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதில் ஸ்லீவ் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஸ்லீவ் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும் இன்னொரு பக்கமும் சால்டரிங் வச்சு ஸ்லீவ் போட்டு வேறு எடுத்தாச்சு. இப்போ ஸ்லீவும் போட்டாச்சு ப்ராப்பராக. இப்போ நம்ம இதை பாக்ஸுக்குள்ளே எப்படி அசம்பிள் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸுக்குள்ளே வச்சு நம்ம அசம்பிள் பண்ணுறோம். அசம்பிள் பண்ணி வயரை வெளியே எடுத்துக்கலாம். அசம்பிள் பண்ணி வயரை எப்படி வெளியே எடுக்கிறது எல்லாம் சொல்கிறேன். நம்ம உள்ளெல்லாம் விட்டாச்சு. ஆல்ரெடி நம்ம ஒரு ஓட்டை போட்டிருந்தோம், அது வழியாக நம்ம இப்போ வெளியே எடுத்தாச்சு வயரை. இப்போ நம்ம பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு ஒரு வயரை இப்படி இந்த பாக்ஸ் வழியாக ரூட் பண்ணி அந்த டூல்ஸ் பாக்ஸுக்கு நம்ம கொண்டு போகிறோம். பார்த்தீங்கன்னா வயரை வெளியே எடுத்தாச்சு. வயரை பார்த்தீங்கன்னா நம்ம பிரித்து வச்சுருக்கோம். இதில் நெகட்டிவ் வயரை வந்து நம்ம கீழே வர ஓட்டை வழியாக கொண்டு வந்துருக்கோம், கொண்டாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டயோடில் உள்ள நெகட்டிவ் வயரில் வந்து வெள்ளை கலர் கோடு போட்டிருக்கோம். அதில் நம்ம ஸ்லீவ் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. பாசிட்டிவ். அதுக்கப்புறம் வந்து இது வந்து பேட்டரியிலேருந்து வர்றது நெகட்டிவ் வயரு. அதை ஃபஸ்ட் நம்ம ஸ்லீவ் எடுத்துட்டு எர்த் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் எடுத்தாச்சு பெருசாக. அப்புறம் அதை இப்படி ஒரு ரவுண்டு மாதிரி சுற்றிட்டு நம்ம இப்படி ஒரு ரவுண்டு பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ரவுண்டு நல்லா ரவுண்டு பண்ணி செட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம நெகட்டிவ் பண்ண போகிறோம். இதை நம்ம இப்போ கிரவுண்டு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். பாடியிலேருந்து நெகட்டிவ் நம்ம எடுக்க போகிறோம். இந்த போல்ட்டு இப்போ நம்ம அந்த போல்ட்டை கழட்டிக்கலாம். இது வந்து அது உள்ளே வச்சு மாட்ட போகிறோம். இப்போ அந்த போல்ட்டை கழட்டிட்டு அது உள்ள நம்ம வச்சு மாட்ட போகிறோம். போல்ட்டை நம்ம கழட்டிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம போல்ட்டை 10 mm ஸ்பேனர் போட்டு கழட்டிக்கலாம். போல்டு சரியான டைட்டாக இருக்குது, ரெஸ்ட் ஆனதுனால நல்லா ஃபோர்ஸ் போட்டு கழட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கழட்டியாச்சு. இதை வந்து நம்ம அந்த போல்டு உள்ளே விட்டு அப்படியே மாட்டிடலாம். இந்த இடத்துல வச்சு மாட்டிக்கலாம். இப்படி இருந்த மாதிரி வச்சு நம்ம டைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக நம்ம டைட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. இந்த வயரை மாட்டியாச்சு. இப்போ நம்மளுக்கு இன்னொரு வயர் ஒன்றும் பெண்டிங் இருக்குது. இது வந்து நம்ம ஃபியூஸ் பாக்ஸ்லேருந்து கொண்டு வந்தது, அதாவது டயோட்லேருந்து வந்த வயரு. இந்த ஆரஞ்சு கலர் வயரில் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து இந்த ஆரஞ்சு கலர் வயரில் கொடுக்க போகிறோம். பார்த்தா அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஆரஞ்சு கலர் வயர் தான் அதில் நம்ம கொடுக்க போகிறோம். கப்ளரை வந்து கழட்டிக்கலாம். இந்த ஆரஞ்சு கலர் வயரு ஃபஸ்ட் நம்ம கப்ளர் கழட்டிக்கலாம். மூணாவது வயரு இந்த பக்கம் மொதல் வயரு. நம்ம அந்த கப்ளரை கழட்டிக்கலாம். கழட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம கப்ளர் கழட்டியாச்சு. இந்த பக்கம் வந்து மூணாவது இதில் நம்ம இதான் ஆரஞ்சு கலர் வர்றது. இது உள்ள நம்ம இந்த இது ஸ்லீவ் எடுத்துட்டு இது உள்ளே விட போகிறோம். ஃபஸ்ட் நம்ம ஸ்லீவ் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வயர் ஸ்லீவ் எடுத்து உள்ளே விட்டாச்சு. இப்போ நம்ம கப்ளரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். வச்சு நம்ம பழையபடியே மூடி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கப்ளரை மூடியாச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த சைடு வேலை முடிஞ்சது. இப்போ பேட்டரி செட் பண்ணிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம டூல்ஸ் பாக்ஸுக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து பேட்டரியோட பாசிட்டிவ் லைனு. இது ஃபியூஸ் பாக்ஸில் வந்து 2 பேர் விட்டுருக்கோம். அவுட்லெட் எடுக்கிறது. வந்து அந்த வயரையும் பேட்டரியோட பாசிட்டிவ் சேர்த்துருவோம். சார்ஜ் அப்படின்னா சேர்த்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது உள்ளே விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லீவில் உள்ளே விட்டுட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த 2 வயரும் ஜாயிண்ட் அடிச்சு ஸ்லீவ் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஜாயிண்ட் அடிச்சாச்சு. இப்போ அந்த ஸ்லீவ் போட்டு நம்ம ஸ்லீவ் போட்டு மூடிடலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்லீவ் போட்டு முடியாச்சு. இது உள்ளே வச்சு அப்புறம் இந்த இடத்துல நம்மளுக்கு வேலை முடிஞ்சது. எல்லாத்தையும் போட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதில் கரண்ட்டை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். பேட்டரிக்கு ஏறுற மாதிரி போதுமானதாக இருக்கான்னு.
அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ செக் பண்ணுறோம். பாசிட்டிவோட மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணுறதுக்கு பாசிட்டிவை வச்சுட்டு நெகட்டிவில் வச்சுட்டு மல்டிமீட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 14.38 14 சம்திங் வருது. 14.30 அந்த மாதிரி வருது. 30 40 அந்த மாதிரி வருது. நம்மளுக்கு அது போதுமானது. பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கு அது போதுமானது. 14 சம்திங் வருது. அதுவே நம்மளுக்கு போதும். இப்போ வண்டி ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு 40.40 வந்துருக்கு வோல்டேஜ். பேட்டரி சார்ஜருக்கு போதுமான வோல்டேஜ் அது. பேட்டரி மாற்ற வேலையை பார்ப்போம். நம்ம பேட்டரி மாற்ற வேலையை பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம ஃபியூஸ் பாக்ஸ்லேருந்து கட் பண்ண அந்த ஒரு பின் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம நெகட்டிவில் வந்து ஜாயிண்ட் அடிச்சுக்கலாம். அதாவது பிளாக் கலரில் வெள்ளை கலருக்கு வந்து பாசிட்டிவ், வெறுமனே பிளாக் கலரில் வெள்ளை கலர் கோடு போட்டுருக்குது. அதாவது நம்ம ஜாயிண்ட் அடித்து ஸ்லீவ் போட்டுக்கலாம். நல்லா கைட்டு முறுக்கியாச்சு. கட்டிங் பிளேட் வச்சு நல்லா முறுக்கிக்கலாம். கைட் நல்லா முறுக்கியாச்சு. இப்போ கட்டிங் பிளேட் வச்சு நல்லா முறுக்கிக்கலாம். கட்டிங் பிளேட் வச்சு நல்லா முறுக்கியாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவை போட்டுக்கலாம். இதே தான் முடிச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் போட்டாச்சு. இப்போ நம்ம அதே மாதிரி அந்த பக்கமும் ஒரு போர்ட்டை கனெக்ஷன் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு ஃபீமேல் போட்டு வேணும். அது வந்து இது வந்து மேல் போட்டு வந்து நெகட்டிவ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபீமேல் வந்து பாசிட்டிவ்க்கு பேட்டரியில் மாட்டுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது உள்ள அந்த மாதிரி கம்பி தான். இது உள்ள நம்மளுக்கு இது மாதிரி ஒரு கம்பி தான் இருக்கும். கம்பியோட அதில் வந்து நம்ம ஒரு வயரை வச்சு நம்ம சால்ட்ரிங் அடிச்சிக்கலாம். இந்த எட்ஜி தெரியும் நினைக்கிறேன். அந்த கம்பி சின்னதாக இருக்கும். அதில் ஒரு வயரை வச்சு நம்ம சால்ட்ரிங் அடிச்சிக்கலாம். நமக்கு ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். அதில் நம்ம வயரை வச்சு மாட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன பிட்டு நம்ம சால்ட்ரிங் அடிச்சாச்சு. நம்ம இந்த கேப்பை இப்போ உள்ள விட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ரெட் கலர் பாடிக்குள்ளே இதை விடணும். அப்படியே நம்ம மெதுவாக விட்டுக்கலாம். இதுதான் உள்ள விடணும். உள்ள விட்டு க்ளோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். அப்படியே நம்ம மெதுவாக விட்டுட்டு எடுத்தாச்சு. நம்ம இந்த இடத்துல வந்து இந்த இதில் வந்து இப்போ நம்ம அந்த வயரோடையும் இந்த வயரையும் ஜாயிண்ட் அடிச்சுக்கலாம். நிற்க மாட்டேங்கிறதுனால உருக்கி ஃபஸ்ட்டு கருப்பு கலரில் இருக்குது. இந்த வயரோடி ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்படியாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ரெண்டாக பிரித்து ஜாயிண்ட் அடித்தா நம்மளுக்கு சீக்கிரம் விழாமல் இருக்கும். அதனால் நம்ம ஜாயிண்ட் அடிச்சுக்கலாம். நம்ம இப்படி ஃபுல்லாக வச்சு நல்லா டைட் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்லா டைட் வச்சுட்டு அப்புறம் அந்த ரெண்டையும் பிடிச்சி நல்லா டைட் வச்சுட்டு நல்லா முக்கிட்டு அதை அடிச்சு நம்ம ஸ்லீவ் போட்டுக்கணும். பாதியாக இன்னொரு மாதிரி மடித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். இதை மாதிரி இப்படி ஸ்லீவை மேலே விட்டுட்டு அப்படியே மூடிடலாம். அப்படியே மூடிட்டு அதுக்கப்புறம் நம்ம லைட்டரை வச்சு இல்லை ஏதாவது சூடான ஒரு மாதிரி ஏதாவது தீ மாதிரி காட்டினோன்னா அப்படியே உருகி ஒட்டிக்கும். செட் ஆயிரும். எல்லாம் போட்டு கரெக்டாக முடிச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்லீவ் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பேட்ரி வச்சிடலாம். நல்லா தூசியாக இருக்குது, அதனால தட்டிக்கலாம். இந்த பேட்ரி பாக்ஸ் வந்து செய்கிற வீடியோ உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ரெட் கலர் ஒயர் அதாவது மேல் போட்டிருக்குது அதான் வந்து பேட்டரியோட பாசிட்டிவ் ஒயரு. பிளாக் கலர் கோடு போட்டதில் அதுதான் கருப்பு கலரில் வெள்ளை கலர் கோடு போட்டது தான் வந்து பாசிட்டிவ். அதில் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒயரு இது வந்து நெகட்டிவ். இது பேட்டரி வந்து நெகட்டிவ்க்கு உரிய ஒயரு அதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த பேட்டரியை இப்போ நம்ம அந்த பேட்டரியை அந்த பாக்ஸுக்குள்ளே வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுட்டு அப்புறம் அந்த வயர்லாம் அப்படியே சைடில் மெதுவாக தள்ளி விட்டுக்கலாம். அப்புறம் பேட்டரி பாக்ஸை மூடியாச்சு. இல்லை வேணால் உங்களுக்கு பூட்டு கூட போட்டுக்கலாம், எனக்கு தேவைப்படல. அப்புறம் உள்ளே வச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு ஃபியூஸுக்கிட்ட. அதில் ஒரு பக்கம் இருக்கிறது வந்து நம்ம அவுட்லெட்டுன்னு சொல்லியிருப்போம்.
அதை நம்ம இப்போ டெஸ்டிங் பர்பஸுக்காண்டி எல்இடி போட்டுக்கலாம். நம்ம ஒரு சின்ன லைட் அடிச்சு சும்மா ஒரு சின்ன எல்இடி 12 வோல்ட் எல்இடி அதில் கனெக்ட் பண்ணுறோம். பாசிட்டிவ் ஒயரு வெள்ளை கலரில் சிவப்பு கலர் கோடு போட்டுருது எல்இடியில். இதில் பாசிட்டிவ் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். கலரில் சிவப்பு கலர் கோடு போட்டது. அதை நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிக்கலாம். அதோடி ஃபியூஸ்லேருந்து வர அவுட்புட்டோடி கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து பாசிட்டிவ் வந்து இந்த ஃபியூஸ் பாக்ஸ்லேருந்து வர நம்ம ஒரு பாசிட்டிவ் வந்து அதோடி கனெக்ட் பண்ணிட்டோம். நெகட்டிவ் வந்து கிரவுண்டில் கொடுத்துருப்போம். அந்த இடத்துல வச்சிங்கன்னா இப்போ நமக்கு லைட் எரியும். பாருங்கள் லைட் எரியுதாங்க. நம்ம வண்டியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. பேட்டரியிலேருந்து தான் லைன் வருது. கொஞ்சம் லூத் கான்டாக்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எரியுது நல்லாவே சூப்பராகவே எரியுது. ஓகே கைஸ் தேங்க்யூ. நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ கைஸ்.